என் வீட்டு வேலைக்காரி மகன் என் பங்களாவிற்கு வந்து இலவசமாக தங்குவான். அவன் என் உணவை உண்டு என் வீட்டில் தூங்கிவிட்டு வார இறுதி முடிந்ததும் கிளம்பி விடுவான். அவனது தாய் பல ஆண்டுகளாக என் குடும்பத்தில் வேலை செய்வதால் நான் இதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ஒரு நாள் நான் வீட்டிற்கு திரும்பிய போது கதவின் பூட்டு எண் மாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்தேன். கதவில் ஒரு கடிதம் ஒட்டப்பட்டிருந்தது. இலவசமாக தங்குபவர்களுக்கு அனுமதி இல்லை. நான் அந்த கடிதத்தை கிழித்துவிட்டு கதவை தட்டத் தொடங்கினேன். என் வீட்டு வேலைக்காரியிடம் என்ன நடக்கிறது என்று கேட்க விரும்பினேன். கதவு திறந்தபோது அவளது மகன் என் சோபாவில் வசதியாக படுத்திருந்தான். அவன் என்னை வெறுப்புடன் பார்த்து, உனக்கு வாசிக்க தெரியாதா? ஏன் ஒவ்வொரு வார இறுதியிலும் என் வீட்டிற்கு இலவசமாக வருகிறாய்? உனக்கு வெட்கமாக இல்லையா? தங்குவதற்கு இடம் இல்லை என்றால் தெருவில் போய் தூங்கு. பிறர் பணத்தில் வாழும் பிச்சைக்காரர்களை எனக்கு பிடிக்காது என்றான். நான் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தேன். என்ன நடந்தது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் வீட்டு வேலைக்காரி வேகமாக வந்து, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் இங்கு வேலைக்காரி என்று என் மகனுக்கு தெரியாது. அவன் பிடிவாதக்காரன். அந்நியர்களுடன் இருக்க அவனுக்கு பிடிக்காது. அது மட்டுமில்லாமல் நகரத்திற்கு வெளியே உங்களுக்கு இன்னொரு வீடு இருக்கிறதே. இனிமேல் வார இறுதிகளில் என் மகன் வரும்போது நீங்கள் உங்கள் மற்ற வீட்டிற்கு சென்று தங்குவீர்களா? இரட்டை மேற்கோள்குறி என்றாள். நான் பதிலளிப்பதற்கு முன்பே அவள் என் முகத்திற்கு நேராக கதவை சாத்தினாள். நான் வெளியே அமைதியாக நின்று பாதுகாப்பு அதிகாரியை அழைத்தேன். ஹலோ, யாரோ ஒருவர் சட்டவிரோதமாக என் வீட்டிற்குள் நுழைந்து என் சொத்தை ஆக்கிரமித்துள்ளனர். தயவு செய்து உடனடியாக வந்து நிலைமையை கையாளுங்கள். நகரத்தின் மிகப்பெரிய பணக்காரரின் மகனான நான் என் சொந்த பங்களாவிலேயே பிச்சைக்காரன் என்று அழைக்கப்படுவேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. 20 நிமிடங்களுக்கு பிறகு ஒரு காவல்துறை வாகனம் பங்களாவிற்கு வெளியே நின்றது. 2 அதிகாரிகள் கீழே இறங்கினர். அவர்கள் எதையும் கேட்பதற்கு முன்பே என் வீட்டு வேலைக்காரி ஓம் சுஜின் ஓடி வந்து கதவை திறந்தாள். அவளது முகம் வெளிரி போயிருந்தது. நடுங்கும் குரலில் அவள், இளம் எஜமானரே, இது என்ன? ஏன் போலீசை அழைத்தீர்கள்? இரட்டை மேற்கோள்குறி என்று கேட்டாள். நான் அவளை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதிகாரிகளில் ஒருவர், திரு லின், புகார் அளித்த சட்டவிரோத ஆக்கிரமிப்பாளர் நீங்கள்தானா? இரட்டை மேற்கோள்குறி என்று கேட்டார். ஓம் சுஜின் உடனடியாக பதற்றமடைந்தாள். இல்லை அதிகாரி, இது அனைத்தும் ஒரு சிறிய தவறான புரிதல். நான் திரு லின்னின் வீட்டு வேலைக்காரி. நான் வீட்டை பார்த்துக் கொள்கிறேன். அவருக்கு உணவு சமைக்கிறேன். என் மகனுக்கு பள்ளியில் விடுமுறை, அதனால் அவன் சில நாட்கள் மட்டும் இங்கு தங்கியிருக்கிறான். கதவு பூட்டு முன்னரே பழுதாகி இருந்தது. அதை சரிசெய்ய ஆட்களை அழைத்தபோது அவர்கள் பாதுகாப்பு எண்ணை மாற்றிவிட்டனர். யாரும் இந்த வீட்டை சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கவில்லை. அவள் முன்வாசலை சுட்டிக்காட்டி, பாருங்கள், நீங்கள் வந்தவுடனேயே நான் கதவை திறந்துவிட்டேன் என்றாள். அந்த அதிகாரி என்னை ஒருமுறை பார்த்துவிட்டு பிறகு அவளை பார்த்தார். மிஸ்டர் லின், நீங்கள் அவர்கள் மீது புகார் அளிக்க விரும்புகிறீர்களா? நான் பதில் சொல்ல வாயை திறந்தபோது ஓம் சுஜின் குரலை தாழ்த்தி என்னிடம் கெஞ்சினாள். இளைய எஜமானே, என் மகனின் தந்தை அவன் சிறு வயதாக இருக்கும் போதே இறந்துவிட்டார். அவனை தனியாக வளர்ப்பது எப்போதும் எளிதாக இருந்ததில்லை. அவன் இப்போதுதான் கல்லூரிக்கு சென்றிருக்கிறான். அவனுக்கு தன்மானம் அதிகம். தந்தை இல்லாமல் வளர்ந்ததால் அவனுக்கு கொஞ்சம் கோபமும் அதிகம். நான் வெறும் வீட்டு வேலை செய்பவள் என்பது தெரிந்தால் அவன் மிகவும் உடைந்து போய்விடுவான். அவன் உணர்வுகளை பாதுகாக்கவே நான் இப்படி செய்கிறேன். தயவுசெய்து உங்கள் குடும்பத்திற்காக நான் பணியாற்றிய இந்த 12 ஆண்டுகளுக்காக இந்த ஒருமுறை மட்டும் என்னை மன்னித்து விடுங்கள். ஓம் சுஜின் என் பெற்றோரை பற்றி குறிப்பிட்ட அந்த நொடியே என் கோபம் குறைந்தது. அவள் என் குடும்பத்திற்காக 12 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தாள். என் அம்மா உயிருடன் இருந்தபோது அடிக்கடி உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். அப்போது ஓம் சுஜின் தினமும் அவருக்கு அருகிலேயே இருந்தாள். தேநீர் கொடுப்பது முதல் தண்ணீர் கொண்டு வருவது வரை ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் அவள் பார்த்துக் கொண்டாள். என் அம்மா இறந்த அன்று மற்றவர்களை விட அவள்தான் அதிகமாக அழுதாள். என் அம்மாவின் கையை பிடித்துக்கொண்டு என்னை எப்போதும் கவனித்துக் கொள்வதாக அவள் வாக்குறுதி அளித்தாள். அந்த வாக்குறுதியை அவள் காப்பாற்றினாள். அவள் எப்போதும் வீட்டை சுத்தமாக வைத்திருந்தாள். என்னை அவள் சொந்த மகனைப் போலவே நடத்தினாள். நான் அவளுக்கு பண்டிகை கால போனஸ் கொடுத்த போதெல்லாம் முதலில் மறுப்பாள். நான் வற்புறுத்திய பிறகுதான் ஏற்றுக்கொள்வாள். 3 மாதங்களுக்கு முன்பு அவளது மகன் செனி நான் படிக்கும் அதே பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தான். ஓம் சுஜின் மகிழ்ச்சியும் கவலையும் அடைந்தாள். தன் மகன் கல்லூரிக்கு சேர்ந்தது அவளுக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் அந்த அதிக கட்டணத்தை செலுத்த அவளால் முடியவில்லை. ஒரு தாயின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு செனியின் 4 ஆண்டு கல்லூரி கட்டணத்தையும் நானே செலுத்துவதாக முடிவெடுத்தேன். கண்கள் கலங்க அவள் என் கையை பிடித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் நன்றி கூறினாள். என் அன்பிற்கு ஒரு நாள் கடன்படுவதாக உறுதியளித்தாள். ஆனால் கடந்த மாதம் முதல் அனைத்தும் மாறத் தொடங்கின. ஒரு நாள் நான் வீட்டிற்கு வந்தபோது செனியை வில்லாவிற்குள் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஓம் சுஜின் மெதுவாக என்னை அழைத்து, இளைய எஜமானே, என் மகனுக்கு வார இறுதி விடுமுறை. அவனுக்கு தங்க வேறு இடம் இல்லை. அவனை நீண்ட நாட்களாக பார்க்கவில்லை. அதனால் 2 நாட்கள் இங்கே இருக்க அழைத்தேன் என்றாள். நான் தலையை மட்டும் ஆட்டினேன். வில்லாவில் நிறைய அறைகள் காலியாக இருந்தன. அதனால் ஒரு தாயையும் மகனையும் ஒன்றாக இருக்க அனுமதிப்பதில் தவறில்லை என்று நினைத்தேன். இருப்பினும் அந்த 2 நாட்கள் சீக்கிரமே வார இறுதி வழக்கமாகிவிட்டது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செனி சரியாக வில்லாவிற்கு வந்துவிடுவான். திங்கள் காலை வரை அங்கேயே இருப்பான். ஆரம்பத்தில் அவன் அந்த ஆடம்பரமான வரவேற்பறையில் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு தான் ஒரு பெரிய மாளிகையில் வசிப்பதாக நண்பர்களை நம்ப வைக்க விரும்பினான். மற்றவர்கள் முன்னிலையில் அனைவரும் வெற்றிகரமாக தெரிய விரும்புகிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் நான் இருப்பது அவனுக்கு பிடிக்காதது போல அவன் ஏன் எப்போதும் என்னை பகைமையுடன் பார்க்கிறான் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. நான் வரவேற்பறையில் அமர்ந்து டிவி பார்க்கும் போதெல்லாம் அவன் வேண்டுமென்றே தன் மூக்கை மூடிக்கொண்டு சத்தமாக, இந்த இடம் ஏன் இவ்வளவு மோசமாக நாறுகிறது என்று புலம்புவான். இவ்வளவு அழகான வில்லாவில் எப்படி எப்போதும் இப்படி அருவருப்பான துர்நாற்றம் வீச முடியும்? எங்காவது ஏதோ விசித்திரமான வாசனை இருக்கலாம் என்றுதான் நான் உண்மையிலேயே நினைத்தேன். அதனால் நான் வாங்சியினிடம் வீட்டை மீண்டும் ஒருமுறை முழுமையாக சுத்தம் செய்ய சொன்னேன். ஆனால் நிலைமை சரியாவதற்கு பதிலாக செனியின் நடத்தை இன்னும் மோசமானது. நான் நாற்காலியிலிருந்து எழுந்திருக்கும் போதெல்லாம் அவன் அதன் மேல் கிருமிநாசினியை தெளித்தான். நான் சோபாவில் உட்கார விரும்பினால் அவன் முதலில் அதன் மேல் ஒரு துணியை விரித்தான். நான் தொட்ட பொருட்களை அவன் அருவருப்புடன் தூக்கி எறிவதையும் சில முறை நான் கவனித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான்
நான் இதை கேட்கும் போதெல்லாம் வோங்கு ஜீனி என்னை மெதுவாக பக்கத்தில் அழைத்து இளம் எஜமானர் சென் சுத்தத்தின் மீது அதிக பற்று கொண்டவர் என்று விளக்கினாள். வீடு சுத்தமாக இல்லை என்றால் அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றுதான் அவர் கவலைப்படுகிறார். அதனால்தான் அவர் இப்படி நடந்து கொள்கிறார். அதை கேட்ட பிறகு நான் இதை பற்றி அதிகம் நினைக்கவில்லை. கல்லூரி படிப்பு மற்றும் குடும்ப நிறுவனத்தை நிர்வகிப்பதில் உதவியதால் எனக்கு ஓய்வு நேரமே இல்லை. அவனுடன் வாதிடுவதற்கு எனக்கு நேரமில்லை. ஆனால் இன்று மதியம் என் வீட்டு வாசலில் இருந்த அந்த சீட்டை பார்த்ததும் எல்லாவற்றின் அர்த்தமும் எனக்கு புரிந்தது. நான் ஒரு சோம்பேறி என்றுதான் செனி ஆரம்பத்திலிருந்தே நம்பியிருந்தான். முதலில் வோங்கு ஜீனி மற்றும் செனி இருவருக்கும் மறக்க முடியாத பாடம் புகட்ட விரும்பினேன். ஆனால் வோங்கு ஜீனி கண்ணீருடன் கெஞ்சுவதை பார்த்தபோது என் மனம் மாறியது. இளம் எஜமானரே, இனி இது நடக்காது என்று நான் உறுதியளிக்கிறேன். நான் இன்று சென்ஷியிடம் எல்லாவற்றையும் விளக்கிவிட்டு அவனை இனி இங்கே வரவிட மாட்டேன். உங்கள் பெற்றோரிடம் நான் பணியாற்றிய ஆண்டுகளுக்காக என்னை மன்னித்து விடுங்கள். அவள் கைகூப்பி மன்னிப்பு கேட்பதை பார்த்ததும் நான் பெருமூச்சு விட்டேன். சரி, இந்த முறை நான் விட்டுவிடுகிறேன். போலீஸ் சென்ற பிறகு வான்சு ஜின் ஏதோ ஒரு பெரிய சுமை நீங்கியது போல தோன்றினாள். அவள் என்னிடம் மீண்டும் மீண்டும் நன்றி கூறினாள். அன்று முதல் செனி என் வில்லாவிற்கு வருவதை நிறுத்திவிட்டான். வான்சு ஜின் முன்பை போலவே கடினமாக உழைத்து வீட்டை மிகச் சுத்தமாக வைத்திருந்தாள். இருப்பினும் மெதுவாக ஒரு புதிய பிரச்சனை எழுந்தது. வீட்டில் இருந்த பொருட்கள் மறையத் தொடங்கின. ஒரு நாள் விலை உயர்ந்த ரெட் ஒயின் பாட்டில் ஒன்று காணாமல் போனது. மறுநாள் ஒரு ஆடம்பரமான டின்னர் செட் காணாமல் போனது. அதற்கு பிறகு எனது சில விலையுயர்ந்த ஆடைகள் காணாமல் போயின. அவற்றை பற்றி நான் கேட்கும் போதெல்லாம் வோங் சூஜனிடம் எப்போதும் ஒரு சாக்குப்போக்கு தயாராக இருக்கும். இளம் எஜமானரே, என்னை மன்னித்து விடுங்கள். சுத்தம் செய்யும் போது தவறுதலாக ஒயின் பாட்டிலை உடைத்து விட்டேன். மற்றொரு முறை அவள் டின்னர் செட்டில் விரிசல்கள் ஏற்பட்டிருந்தன. உங்களுக்கு காயம் ஏற்பட்டு விடுமோ என அஞ்சி அதை தூக்கி எறிந்து விட்டேன் என்றாள். எனது ஆடைகள் காணாமல் போனபோது அவற்றை டிரை கிளீனிங்கிற்கு அனுப்பினேன். ஆனால் கடையில் தொலைத்து விட்டார்கள் என்று விளக்கினாள். அவளது பதில்கள் போலியாக தெரிந்தாலும் அவள் எப்போதும் விசுவாசமாகவும் மரியாதையுடனும் இருந்ததால் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. விஷயம் முடிந்துவிட்டது என்று நினைத்தேன். பிறகு சிங் மிங் திருவிழா வந்தது. எனது மறைந்த பெற்றோருக்கு மரியாதை செலுத்த அவர்கள் வாழ்வின் பாதியை செலவிட்ட நகரத்திற்கு வெளியே உள்ள எங்கள் வில்லாவிற்கு செல்ல முடிவு செய்தேன். அந்த இடம் அவர்களுக்கு எல்லாமே. அத்தோட்டம் எனது தாய்க்கு பிடித்த மலர்களால் நிறைந்திருந்தது. வீடோ தந்தை உலகம் முழுவதும் சேகரித்த அரிய பொக்கிஷங்களை கொண்டிருந்தது. என் தாயின் மறைவுக்கு முன் என் கையை பிடித்து இந்த வில்லா தன் மற்றும் தந்தையின் கடின உழைப்பின் அடையாளம் என்றும் எதை இழந்தாலும் இதை காப்பாற்ற வேண்டும் என்றும் கூறினார். அந்த வீட்டை நான் மிகவும் நேசித்தேன். நினைவுகள் வலியை தருவதால் அங்கிருந்து நான் வெளியேறியிருந்தாலும் அவ்வப்போது சென்று நானே சுத்தம் செய்வது வழக்கம். ஒவ்வொரு தளவாடத்தையும் கவனமாக துடைத்து தோட்டத்திலுள்ள செடிகளை செதுக்கி வைத்தேன். ஆனால் இம்முறை நான் அங்கு சென்றதும் அப்படியே உறைந்து நின்றேன். எப்போதும் பூட்டியிருக்கும் முன் கதவு அகல திறந்திருந்தது. உள்ளிருந்து சத்தமான இசையும் மக்களின் சிரிப்பொலியும் கேட்டன. நான் உடனே கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றேன். அக்காட்சியைக் கண்டு அதிர்ந்து நின்றேன். எப்பொழுதும் அழகாக இருந்த அந்த வரவேற்பறை இப்போது குப்பைக்கூளமாக மாறியிருந்தது. மேசைகள், சோஃபாக்கள் மற்றும் தரை முழுவதும் காலி ஒயின் பாட்டில்கள் சிதறி கிடந்தன. தின்பண்ட கவர்கள், பழத்தோல்கள், சூரியகாந்தி விதை ஓடுகள் மற்றும் சிகரெட் துண்டுகள் ஒவ்வொரு மூலையிலும் நிறைந்திருந்தன. மில்லியன் கணக்கில் மதிப்புள்ள அந்த தோல் சோஃபா சிகரெட் சூடுபட்டதால் ஆங்காங்கே கருகிப்போய் நாசமாகியிருந்தது. என் தாய்க்கு பிடித்த கம்பளம் முழுவதும் அழுக்கு கால்தடங்கள் மற்றும் சிந்திய சிவப்பு ஒயின் படிந்திருந்தது. விலைமதிப்பற்ற அலங்காரப் பொருட்கள் புகைப்படங்கள் எடுக்க சுவரிலிருந்து கழற்றப்பட்டிருந்தன. சில உடைக்கப்பட்டு மூலையில் வீசப்பட்டிருந்தன. வில்லாவின் இந்த நிலையைக் கண்டு என் கைகள் கோபத்தில் துடித்தன. என் பெற்றோர் தங்கள் வாழ்வின் பாதியை இந்த வீட்டில் கழித்து ஒவ்வொரு ஓவியம், தளவாடம் மற்றும் அலங்காரப் பொருளையும் கவனமாக தேர்ந்தெடுத்தனர். நான் தனியாக வரும்போது கூட எதற்கும் சேதம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று மிகவும் கவனமாகவே நடப்பேன். ஆனால் இப்போது நிலைமையே வேறாக இருக்கிறது. அவர்கள் மிகவும் நேசித்த அந்த இடம் முற்றிலும் சீரழிந்து போயிருந்தது. அறையை நான் மேலோட்டமாக பார்த்தபோது நுழைவாயிலுக்கு அருகில் இருந்த சோபாவில் சென்சி அமர்ந்திருப்பதையும் அவரை சுற்றி எங்கள் பல்கலைக்கழக வகுப்பு தோழர்கள் இருப்பதையும் கவனித்தேன். அவர்களில் ஒருவர் சிரித்துக்கொண்டே, சென், உன் குடும்பம் மிகவும் பணக்கார குடும்பம் என்றார். நகரத்திற்கு வெளியே இருக்கும் உன் வில்லா கூட மிகவும் பிரமாண்டமானது. மற்றொருவர் சுவரில் இருந்த ஓவியங்களை சுட்டிக்காட்டினார். நான் அதை பார்த்தேன். இங்கே உள்ள ஒவ்வொரு ஓவியமும் பெரும் மதிப்புடையவை. உன் அம்மா ஒரு சக்தி வாய்ந்த CEO வாகத்தான் இருக்க வேண்டும். மற்றொருவர் புன்னகையுடன், நாம் வகுப்பு தோழர்கள் என்பதால் படிப்பு முடிந்ததும் நீ உன் குடும்ப நிறுவனத்தை ஏற்று நடத்தும்போது எங்களுக்கு வேலை தருவாயா என்று கேட்டார். சென்சி பெருமையுடன் பின்னோக்கி சாய்ந்து அமர்ந்தார். ஒவ்வொரு பாராட்டுதலையும் அவர் நன்றாக ரசித்தார். இது ஒன்றுமே இல்லை என்று அவர் நம்பிக்கையுடன் கூறினார். எப்போதும் என்னுடனேயே இருங்கள், உங்களுக்கு பணத்தை பற்றிய கவலையே இருக்காது. அவருடைய வகுப்பு தோழர்கள் உடனடியாக அவரை மேலும் புகழ்ந்து தள்ளினர். பிறகு சென் நுழைவாயிலை நோக்கி கவனித்தபோது நான் அங்கு நிற்பதை அவர் திடீரென பார்த்தார். அவருடைய சிரிப்பு உடனடியாக மறைந்து போனது. எச்சரிக்கையின்றி அவர் என்னிடம் நடந்து வந்து நேரடியாக என் முகத்தில் குத்தினார். என்னை தொடர்ந்து இவ்வளவு தூரம் வர உனக்கு எவ்வளவு தைரியம் என்று அவர் கத்தினார். எதிர்பாராத அந்த தாக்குதலால் நான் அதிர்ந்து போனேன். மற்ற அனைவரும் குழப்பத்துடன் இதை பார்த்தனர். மாணவர்களில் ஒருவர் பதற்றத்துடன், சென், என்ன நடக்கிறது என்று கேட்டார். சென்சி என்னை பார்த்து வெறுப்புடன், இவன்தான் லின் தியான் கிங், நான் சொன்ன அந்த வெட்கமற்ற பிச்சைக்காரன் என்றார். என் வீட்டில் இலவசமாக தங்கியது போதாது என்று இப்போது இந்த வில்லாவையும் அபகரிக்க பார்க்கிறான். என் அம்மா இதை எனக்காகவே பிரத்யேகமாக வாங்கினார். நான் அவரை நம்ப முடியாமல் பார்த்து அமைதியாக, இந்த வில்லா உன் அம்மாவுடையது என்று உன்னிடம் யார் சொன்னது என்று கேட்டேன். சென்சி ஏளனமாகச் சிரித்தார். வேற யார் சொல்வா? உன்னை போன்றவர்களுக்கு என் அம்மா ஒரு வெற்றிகரமான CEO என்று தெரியும். அதனால்தான் அவளுடைய கவனத்தை ஈர்க்க தினமும் எங்கள் வீட்டை சுற்றிக் கொண்டிருக்கிறாய். இலவச
உணவு, இலவச தங்குமிடம், எப்போதும் அவளுடன் தனியாக இருக்க வாய்ப்பை தேடுவது. அது போதவில்லையா? இப்போது என் வில்லாவையும் திருட வந்துவிட்டாயா? அவர் என்னை இகழ்ச்சியுடன் பார்த்தபடி, என் அம்மா உனக்கு இரக்கப்பட்டுதான் தங்க இடம் கொடுத்திருக்கிறார் என்றார். நீ பெற்றோர் இல்லாத அனாதை. உன் தகுதி என்னவென்று தெரிந்து கொண்டு என் குடும்பத்தில் இணைய கனவு காண்பதை நிறுத்து. அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த நொடியில் எல்லாம் எனக்கு புரிந்தது. வோங்கு ஜின் தன் சொந்த மகனிடமே பொய் சொல்லியிருக்கிறார். சென்சியின் பார்வையில் அவருடைய அம்மாதான் அந்த 2 வில்லாக்களுக்கும் சொந்தக்காரரான பணக்கார CEO. நான் அவர் அன்பால் வளர்க்கப்படும் ஒரு ஆதரவற்ற அனாதை. அதனால்தான் அவர் என்னை எப்போதும் தேவையில்லாத வெளியாள் போல நடத்தினார். எனக்கு சொந்தமான அனைத்தையும் நான் திருட பார்ப்பதாக அவர் நம்பினார். இந்த தவறான புரிதல் அனைத்தும் வெறும் பொய்களால் மட்டுமே கட்டப்பட்டிருந்தது. சென்ஷி தனது வகுப்பு தோழர்களை நோக்கி ஒரு கர்வமான புன்னகையுடன் திரும்பி உரத்த குரலில் பேசினான். லின் தியான் கிங் எவ்வளவு வெட்கங்கெட்டவன் என்று உங்களுக்கு தெரியுமா? சென்ஷி என்னை சுட்டிக்காட்டி தொடர்ந்தான். இவன் ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தின் பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நான் என்ன செய்தாலும் இவனை என்னால் விரட்ட முடியவில்லை. எங்கள் உணவை இலவசமாக உண்பதை நிறுத்துமாறு அவனிடம் ஒரு கடிதமும் கொடுத்தேன். அதற்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் போலீசை அழைத்து என் தாயார் அவனை துன்புறுத்துவதாக புகார் செய்தான். எங்கள் நிறுவனத்தின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று என் தாய் விரும்பவில்லை. அதனால் அவர் தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு எனக்காகவே இந்த புதிய வில்லாவை வாங்கி கொடுத்தார். சில சமயங்களில் எனக்கு இது புரியவில்லை. நான் தான் அவருடைய உண்மையான மகன், குடும்பத்தின் வாரிசு. இருந்தும் நான் கல்லூரி விடுதியில் இருக்கிறேன். இந்த அனாதை வீடற்றவன் என் வீட்டில் சொந்தக்காரனைப் போல இருக்கிறான். நிலைமை எவ்வளவு மோசமானது என்றால், நான் என் துணிகளை அணியவோ அல்லது என் உயிரை அருந்தவோ விரும்பினால் இவன் மீண்டும் புகார் செய்யக்கூடாது என்பதற்காக என் தாய் அவற்றை ரகசியமாக பழைய வீட்டிலிருந்து இங்கு கொண்டு வர வேண்டியிருந்தது. இவ்வளவு வெட்கங்கெட்ட ஒருவனை நான் பார்த்ததே இல்லை. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அனைத்தும் சட்டென்று புரிந்தது. அப்படியானால் என் காணாமல் போன பொருட்கள் எல்லாம் அங்குதான் போயிருக்கின்றன. வாங்சு ஜியான் ரகசியமாக என் உயின், துணிகள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை திருடி தன் மகனின் பயன்பாட்டிற்காக இங்கு கொண்டு வந்திருக்கிறாள். நான் மனதிற்குள் மெலிதாக சிரித்துக் கொண்டேன். நல்ல நாடகம் வாங்சு ஜியான். நான் அவ்வளவு எளிதில் ஏமாந்து விடுவேன் என்று நீங்கள் நினைத்தால் அடுத்து நடப்பவைக்கு என்னை குறை சொல்லாதீர்கள். நான் உடனடியாக என் போனை எடுத்து சட்டப்பிரிவுக்கு அழைத்தேன். நகருக்கு வெளியே உள்ள என் பெற்றோரின் வில்லாவிற்கு இப்போதே ஆட்களை அனுப்புங்கள். நான் அதற்குள் சென்ஷி என் போனை பிடுங்கி தரையில் போட்டு உடைத்தான். நீ ஏன் இப்படி நடிக்கிறாய்? உன் பெற்றோரின் வில்லாவா? இது என் தாய் எனக்காக வாங்கிய வில்லா. அவன் வகுப்பு தோழர்கள் சிரிக்கத் தொடங்கினார்கள். அதனால்தான் அவன் எப்போதும் எங்களுடன் விடுதியில் இருப்பதில்லை. அவன் ஏதோ முக்கியமான வேலையில் இருப்பதாக நினைத்தேன். ஆனால் அவன் தினமும் சென் சகோதரரின் வீட்டிற்கு இலவச உணவிற்காக செல்கிறான் என்பது தெரிகிறது. மற்றொரு மாணவன் ஏளனமாகச் சிரித்தான். எவ்வளவு அவமானம்! அவன் பெற்றோர் இறந்துவிட்டார்கள். இப்போது ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்து பிழைக்கிறான். மற்றொருவன் இவனை போன்றவர்கள் உழைக்காமல் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எப்போதும் பணக்கார குடும்பங்களை தேடுவார்கள் என்று சேர்த்துக் கொண்டான். இன்னொரு வகுப்பு தோழன் தலையை அசைத்தான். இரட்டை மேற்கோள் குறி. யாராவது என் குடும்பத்தின் இடத்தை அபகரிக்க முயன்றால் நான் அவனை அடித்துக் கொன்று விடுவேன். அவர் சொன்ன ஏளனமான வார்த்தைகளை புறக்கணித்து சென்சியை நேராக பார்த்தேன். குரலை நிதானமாக வைத்துக்கொண்டு உன் அம்மாவிற்கு போன் செய் என்றேன். அவர்களிடம் ஒரு எளிய கேள்வியை கேள். இந்த வில்லா உண்மையில் யாருடையது என்பதை கண்டுபிடி. நான் சொன்னதை கேட்டதும் அவர் முகம் உடனே மாறியது. அவர் என் சட்டையை பிடித்து என் அம்மாவை அழைக்க இன்னும் உனக்கு தைரியம் இருக்கிறதா என்று கத்தினார். நீ என்ன திட்டம் போடுகிறாய் என்று எனக்கு தெரியாது என்று நினைக்காதே. அவருடைய கருணையை பயன்படுத்தி அவரிடமிருந்து எதையாவது பறிக்க பார்க்கிறாய். அவர் கத்திக்கொண்டே இருந்தபோது அவர் கண்கள் என் கழுத்தில் இருந்த ஜேட் மாலை மீது விழுந்தன. அவர் முகத்தில் பேராசை கலந்த புன்னகை தோன்றியது. அந்த ஜேட் மாலை பார்க்க விலை உயர்ந்ததாக தெரிகிறது. இதையும் என் அம்மாவை வற்புறுத்தி வாங்கச் சொன்னாயா? நான் சுதாரிப்பதற்குள் அவர் இரு கைகளால் அந்த மாலையை பிடித்து என் கழுத்திலிருந்து பலவந்தமாக பிடுங்கினார். அந்த வேகம் எதிர்பாராததாக இருந்ததால் என்னால் அதை தடுக்க முடியவில்லை. அடுத்த நொடியே அந்த மாலை அவர் கையில் இருந்தது. என் முகம் உடனே மாறியது. அதை என்னிடம் கொடுத்துவிடு. என் எதிர்வினையை பார்த்த சென்சி என்னை பார்த்து ஏளனமாகச் சிரித்தார். ஏன் இவ்வளவு பதற்றமடைகிறாய்? என் அம்மா இதை உனக்காக பெரும் பணம் கொடுத்து வாங்கியிருப்பாள் போலிருக்கிறது. நான் அவரை முறைத்து பார்த்து அதை கொடுத்துவிடு என்று கத்தினேன். அந்த மாலையை எனக்கு என் அம்மா கொடுத்தார். மற்றவர்களுக்கு அது வெறும் நகை, ஆனால் எனக்கு அதுவே எல்லாம். அதை அவரிடமிருந்து வாங்க நான் கையை நீட்டினேன். அந்த ஜேட் மாலை வெறும் அலங்கார பொருள் அல்ல. அது என் அம்மாவின் இறுதி பரிசு, அவருடைய உயிரையே தியாகம் செய்ததின் அடையாளம். நான் சிறுவயதில் மிகவும் பலவீனமாகவும் எப்போதும் உடல்நலம் குன்றியும் இருந்தேன். எனக்கு 10 வயது இருக்கும்போது நான் தீவிரமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். பல நாட்கள் நான் சுயநினைவின்றி இருந்தேன். மோசமான நிலைக்கு தயாராக இருக்கச் சொல்லி மருத்துவர்கள் என் பெற்றோரிடம் கூறினர். ஆனால் என் அம்மா விடாமுயற்சியுடன் இருந்தார். என் உயிருக்காக பிரார்த்திக்க அவர் ஒரு மலைக்கோயிலுக்கு சென்றார். 40 டிகிரி கொளுத்தும் வெயிலில் மலையடிவாரத்திலிருந்து உச்சி வரை ஒவ்வொரு அடிக்கும் வணங்கி சென்றார். இரு முழங்கால்களும் கிழிந்து ரத்தம் வரும் வரை அவர் நிறுத்தவில்லை. தோல் உரிந்து காயமடைந்தது. நெற்றியில் ரத்தம் வழிந்தது. சுயநினைவு இழக்கும் நிலையில் இருந்தார். இருந்தாலும் அவர் பிரார்த்தனை செய்வதை நிறுத்தவில்லை. அத்தனையையும் தாங்கிக் கொண்ட பிறகுதான் அவருக்கு அந்த ஜேட் பதக்கம் கிடைத்தது. அவருடைய உறுதியைக் கண்டு வானமும் நெகிழ்ந்திருக்கலாம். அவர் அந்த தியாகத்தை செய்து கொண்டிருந்தபோது நான் மருத்துவமனையில் அற்புதமாக விழித்துக் கொண்டேன். நான் உயிர் பிழைத்தேன். ஆனால் என் அம்மா முழுமையாக குணமடையவில்லை. அந்த பயணத்திற்கு பிறகு அவர் உடல்நிலை மோசமடைந்து சிறிது காலத்திலேயே இறந்துவிட்டார். இறுதி மூச்சை விடுவதற்கு முன் அந்த ஜேட் மாலையை என் கைகளில் கொடுத்து என் உயிரை போனாலும் அதை பாதுகாக்கச் சொன்னார். அன்று முதல் அதை நான் தினமும் அணிந்திருந்தேன். அது வெறும் பச்சைக்கல் மட்டுமல்ல. அது என் தாயின் உயிர், அன்பு மற்றும் கடைசி ஆசை. யாரையும் அதை அழிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். சென்ஷி என்னை ஒரு கொடூரமான புன்னகையுடன் பார்த்தான். நீ அதன் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாயோ அவ்வளவு தூரம் அதை அழிக்கவே நான் நினைக்கிறேன். நான் அவனை நெருங்கும் முன்பே அவன் கையை உயர்த்தி அந்த மாலையை பளிங்கு தரையில் பலமாக வீசினான். அந்த பச்சைக்கல் தரை முழுவதும் சிதறி வில்லா முழுவதும் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. வேண்டாம்! உடைந்த துண்டுகளை பார்த்ததும் என் இதயம் தளர்ந்து போனது.
என் தாயின் தியாகம் என் கண்முன்னே அழிந்தது போல் இருந்தது. என் சுவாசம் கனத்தது, கோபம் என்னை முழுமையாக ஆட்கொண்டது. நீ வரம்பு மீறிவிட்டாய். என்னால் இனியும் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. நான் முன்னேறிச் சென்று செனியின் முகத்தில் ஓங்கி குத்தினேன். அவன் கன்னத்தை பிடித்துக்கொண்டு பின்வாங்கி, என்னை அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கத்தினான். அவனை பிடியுங்கள், அவனை நன்றாக அடியுங்கள். யார் அவனை பலமாக அடிக்கிறார்களோ அவர்களுக்கு என் தாயின் பெயரால் 1 மில்லியன் வென் தருகிறேன். பணம் கிடைக்கும் என்றதும் அனைவரின் கண்களும் பிரகாசித்தன. அவனது வகுப்பு தோழர்கள் உடனடியாக என்னை சூழ்ந்து கொண்டனர். சென் சகோதரனை தாக்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது? அவனது தாய் இந்த நகரத்திலேயே மிகப்பெரிய பணக்கார பெண். மற்றொருவன், உன்னை போன்றவர்கள் இப்படி ஒரு மாலையை வாங்கவே முடியாது என்று கத்தினான். அவனுடைய தாய்தான் அதை உனக்கு கொடுத்திருப்பாள். அவன் அவனுடைய சொந்த பொருளைத்தானே அழித்தான். நீ ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? மூன்றாவது ஒருவன் ஏளனமாக, நீ மற்றவர் வீட்டில் ஒட்டிக்கொண்டு வாழ்வது போதாது என்று சண்டையும் போடுகிறாயா என்றான். எவ்வளவு நன்றி கெட்ட பிச்சைக்காரன். மற்றொருவன் சிரித்துக்கொண்டே, நீ செத்துப்போன உன் பெற்றோரை கூட இதில் இழுக்கிறாய் என்றான். நீ என்னவாக மாறிவிட்டாய் என்று அவர்கள் பார்த்தால் வெட்கப்படுவார்கள். அவர்கள் என்னை கீழே தள்ளி எல்லா பக்கங்களிலிருந்தும் உதைக்கத் தொடங்கினார்கள். என் பற்கள் உடையும் அளவிற்கு நான் அவற்றை இறுக்கிக் கொண்டேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இதற்காக வருத்தப்படுவீர்கள். என் எச்சரிக்கையை கேட்டு உலகின் சிறந்த ஜோக்கை கேட்டது போல அவர்கள் உரக்கச் சிரித்தனர். சென் சகோதரனின் தாய் கோடீஸ்வரர். எங்களை வருத்தப்பட வைக்க நீ யார்? மற்றொரு மாணவன் ஏளனமாகச் சிரித்தான். நீ ஒரு அனாதை பிச்சைக்காரன், ஆனால் எங்களையே மிரட்ட நினைக்கிறாயா? மீண்டும் எழுந்து நிற்க கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர்கள் என்னை தரையோடு அழுத்தி பிடித்து மீண்டும் மீண்டும் கேலி செய்து சிரித்தனர். தன் வகுப்பு தோழர்கள் சூழ சென்சி என் முடியை பிடித்து ஒரு செருக்கான புன்னகையுடன் என்னை பார்த்தான். வருத்தம், அந்த வார்த்தையின் அர்த்தம் எனக்கு தெரியாது என்று அவன் எள்ளி நகையாடினான். வா, நீ என்னை எப்படி வருத்தப்பட வைக்கப் போகிறாய் என்று காட்டு. அவர் பேசி முடித்த அடுத்த நொடியே பல சொகுசு வாகனங்களின் இரைச்சல் வெளியே கேட்டது. விலையுயர்ந்த கருப்பு கார்களின் அணிவகுப்பு அந்த வில்லாவை நோக்கி வந்து நுழைவாயிலில் நின்றது. அனைவரும் உறைந்து போயினர். செனியும் அவனது வகுப்பு தோழர்களும் இயல்பாகவே கதவை நோக்கி திரும்பினர். ஒன்றன் பின் ஒன்றாக கார்களின் கதவுகள் துல்லியமாக திறந்தன. கருப்பு நிற உடையில் கட்டுக்கோப்பான உடல்வாகு கொண்ட மனிதர்கள் கடுமையாகவும் கூர்மையான பார்வைகளுடனும் வெளியே வந்தனர். ஏற்கனவே பலமுறை பயிற்சி செய்தது போல அவர்கள் விரைவாக நுழைவாயிலை பாதுகாத்தனர். அவர்களுக்கு முன்னால் நேர்த்தியான ஆடை மற்றும் தங்க நிற கண்ணாடி அணிந்த ஒரு பெண் கம்பீரமாக நடந்து வந்தார். அவர் என் நிறுவனத்தின் சட்டத்துறை தலைவரான லூ ரோயன். என் தந்தையின் நம்பிக்கைக்குரிய கூட்டாளியான அவர் இப்போது நிறுவனத்தை நிர்வகிக்க எனக்கு உதவும் மூத்த நிர்வாகிகளில் ஒருவர். அவருக்கு பின்னால் 20க்கும் மேற்பட்ட சட்டத்துறை ஊழியர்களும் பல பாதுகாப்பு அதிகாரிகளும் வந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கைப்பையையும் உடலில் கேமராவையும் வைத்திருந்தனர். சில நொடிகளில் அந்த வில்லாவை அவர்கள் முழுமையாக சூழ்ந்தனர். அந்த அதிரடியான காட்சியைக் கண்டு அறையில் இருந்த அனைத்து மாணவர்களும் திகைத்தனர். கூட்டத்தில் கிசுகிசுப்புகள் பரவின. என்ன நடக்கிறது? ஏன் இத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறார்கள்? மற்றொரு மாணவன் நம்பிக்கையுடன் புன்னகைத்தான். இது புரியவில்லையா? நிச்சயமாக சென் சகோதரரின் அம்மாதான் இதை ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். செனி எங்களை அழைத்து வருவதை அறிந்து அவர் இதை பிரத்யேகமாக திட்டமிட்டிருப்பார். செனியை வரவேற்கவே இந்த தளம் வந்திருக்கிறது என்று அனைவரும் நம்பினர். அவர்களது முகத்தில் உற்சாகமும் பெருமையும் வெளிப்பட்டன. செனியின் கண்கள் மின்னின. உடனடியாக அவன் என் முடியை விட்டுவிட்டு தன் ஆடைகளை சரிசெய்து கொண்டு வில்லாவின் உரிமையாளரைப் போல திமிராக நடந்து வந்தான். லூ ரோயனை பார்த்து, என் அம்மாதான் உங்களை அனுப்பினாரா என்று பெருமையுடன் கேட்டான். லூ ரோயன் அவனை திரும்பி பார்த்து கூட பார்க்கவில்லை. அவரது கண்கள் அறை முழுவதும் தேடி தரையில் காயங்களுடன் கிடந்த என் மீது நிலைத்தன. என் உதட்டின் ஓரத்தில் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. என் உடைகள் புழுதி படிந்திருந்தன. அவரது முகம் நொடியில் மாறியது. அவர் ஓடி வந்து என் அருகில் மண்டியிட்டு கவனமாக என்னை எழுப்பினார். இரட்டை மேற்கோள் குறி, தலைவர் லின், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? அவரது குரல் சத்தமாக இல்லை, ஆனால் அதில் முழுமையான மரியாதை இருந்தது. அந்த அறையே அமைதியானது. அனைவரின் புன்னகையும் சட்டென மறைந்தது. சென்ஷியும் ஒரு கணம் உறைந்து போனான். பிறகு வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய நகைச்சுவையை கேட்டது போல அவன் சத்தமாக சிரிக்கத் தொடங்கினான். தலைவர் லின், எல்லோரும் கேட்டீர்களா? அவன் என்னை கைநீட்டி சுட்டிக்காட்டி சிரிப்பால் நிற்க முடியாமல் சிரித்தான். இவனைச் சென்று தலைவர் லின் என்று அழைக்கிறாரே. சொந்தமாக வீடு கூட இல்லாத இந்த தோல்வியாளன் தானாம் தலைவர் லின். அவனுடைய வகுப்பு தோழர்களும் உடனே சேர்ந்து சிரிக்கத் தொடங்கினர். நீங்கள் யாரோ ஒருவரை தவறாக அடையாளம் கண்டுவிட்டீர்கள். அவன் தினமும் மற்றவர்களின் தயவில் உயிர் வாழும் ஒரு சோம்பேறி. மாணவர்கள் சிரித்துக்கொண்டே இருந்தார்கள். உண்மைதான், இவன் தினமும் பணக்கார குடும்பங்களை சார்ந்து வாழ பார்க்கிறான். மற்றொருவன் அவனை ஒரு கம்பெனி பிரசிடென்ட் என்று ஏளனம் செய்தான். இவன் உங்களை ஏமாற்றுவதற்கு முன்பே கண்களை திறந்து பாருங்கள். அந்த அவமானங்களை கேட்ட லியோ ரோயானின் முகம் உறைந்து போனது. அமைதியான ஆனால் கூர்மையான குரலில் போதும் என்று சொன்னாள். அவள் குரல் சத்தமாக இல்லை, ஆனால் அது அந்த அறையையே அமைதியாக்கியது. அவள் ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்திச் சொன்னபோது அனைவரின் பார்வையும் அவள் பக்கம் திரும்பியது. உங்களுக்கு முன்னால் நிற்பவர் ஷான்ஷி குழுமத்தின் தலைவர் லின் தியான். ஒரு நிமிடம் அந்த வில்லாவே நிசத்தமானது. பிறகு அறையே அதிரும் அளவிற்கு பெரும் சிரிப்பொலி வெடித்தது. இது இன்னும் வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு மாணவன் கத்தினான். அவன் உண்மையில் ஷான்ஷி குழுமத்தின் தலைவர் என்றால் சகோதரர் சென்னின் அம்மா யார்? மற்றொருவன் கேலி செய்தான். சொந்தமாக வீடு கூட இல்லாதவனுக்கு அவன் தன்னை தலைவன் என்று சொல்லிக்கொள்ள என்ன தகுதி இருக்கிறது? வேறொருவன் சிரித்தான். தலைவர் வீட்டில் சில நாட்கள் தங்கியிருப்பான், அதையே தன் கம்பெனி என்று நம்ப ஆரம்பித்து விட்டான். மற்றொரு மாணவன் சென்சியை சுட்டிக்காட்டினான். சகோதரர் சென் தான் ஷான்ஷி குழும தலைவரின் உண்மையான மகன், அவரே இப்படி பெருமை பேசுவதில்லையே. லியோ ரோயானையும் சட்டக்குழுவையும்
பார்த்த ஒரு மாணவன் கிண்டலாகச் சிரித்தான். நீங்கள் அனைவரும் விலை உயர்ந்த உடையில் வந்தபோது உண்மையாகவே நீங்கள் முக்கியமானவர்கள் என்று நினைத்தேன். இப்போது புரிகிறது. நீங்கள் பணம் கொடுத்து வரவழைக்கப்பட்ட நடிகர்கள். மற்றொருவன் உடனடியாக அதை ஆமோதித்தான். சரிதான். சென்னுடன் போட்டியிட முடியாது என்று தெரிந்ததால் அவன் பெரிய ஆள் என்று நடிக்க உங்களை வாடகைக்கு எடுத்திருக்கிறான். உண்மையை சொல்லுங்கள். அவன் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தான்? நான் அதைவிட 2 மடங்கு தருகிறேன். நானும் தலைவனாக நடிக்கும் அனுபவத்தை பெற விரும்புகிறேன். சென்சி கூட லியோ ரோயானை நேரடியாக பார்த்து சிரித்தான். நாடகம் போடுவதாக இருந்தால் நம்பும்படி செய்யுங்கள். என் அம்மா யார் என்று தெரியுமா? நான் ஷான்ஷி குழுமத்தின் தலைவி வான்சுஜேனின் மகன் சென்சி. லியோ ரோயான் புருவத்தை உயர்த்தி அமைதியாக கேட்டாள். வான்சுஜேனா? அவர் பிரசிடென்ட் லின்னின் வீட்டு வேலைக்காரிதானே? அந்த வார்த்தைகளை கேட்டதும் சென்சியின் முகம் கோபத்தில் சிவந்தது. என்ன உளறுகிறாய்? என் அம்மா ஒருபோதும் வேலைக்காரியாக இருந்திருக்க முடியாது. அவர் ஷான்ஷி குழுமத்தின் தலைவி, இந்த நகரத்தின் பெரும் பணக்காரர். நான் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தின் வாரிசு. லியோ ரோயான் ஒரு குளிர்ச்சியான சிரிப்பை உதிர்த்தாள். எவ்வளவு முட்டாள்! அவள் உடனடியாக தன் பின்னால் இருந்த பாதுகாப்பு படையை பார்த்து உறுதியாக கட்டளையிட்டாள். இந்த இடம் முழுவதையும் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வாருங்கள். சேதமடைந்த ஒவ்வொரு பொருளையும் ஆதாரத்திற்காக புகைப்படம் எடுங்கள். சம்பந்தப்பட்ட அனைவரையும் சிறைப்பிடியுங்கள். யாரையும் வெளியே போக விடாதீர்கள். அவர்கள் அதிபர் லின்னை தாக்கிவிட்டார்கள். இன்று அவர்கள் செய்த செயலுக்கான முழு விலையையும் அவர்கள் கொடுப்பார்கள். ஒவ்வொரு பாதுகாவலரும் ஒரே நேரத்தில் பதிலளித்து சென் மற்றும் அவனது நண்பர்களை சூழ்ந்து கொண்டனர். அவர்களின் முகங்களில் பயம் உடனடியாக படர்ந்தது. சென்ஷி பின்வாங்கி அலறினான். இயக்குனர் லியோ, என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களை எச்சரிக்கிறேன். இன்னும் அருகில் வராதீர்கள். என் அம்மா வாங் சுஜான், ஷான்ஷி குழுமத்தின் தலைவி. என்னை தொட்டால் நீங்கள் ஒவ்வொருவரும் வருத்தப்படுவீர்கள். அவனுடைய நண்பர்கள் உடனடியாக அவனுக்கு ஆதரவாக நின்றனர். அது சரி. சகோதரர் சென், திருமதி வாங் இன் ஒரே மகன். அவனுடன் சண்டையிடுவது திருமதி வாங்குடன் பகையை தேடிக்கொள்வதற்கு சமம். அவர் கோடிக்கணக்கான வெண்பணத்தை கட்டுப்படுத்துகிறார். நீங்கள் கூலிக்கு வந்த நடிகர்கள் என்றால் உங்கள் பாதுகாப்பை பற்றி யோசித்துவிட்டு செயல்படுங்கள். மாணவர்களில் ஒருவன் எச்சரித்தான். முடியும் போதே இங்கிருந்து வெளியேறுங்கள். திருமதி வாங் இங்கு வந்ததும் உங்களில் எவராலும் தப்ப முடியாது. மற்றொருவன் சென்ஷியை திரும்பி பார்த்தான். சகோதரர் சென், உடனே உங்கள் அம்மாவை அழையுங்கள். அவரது ஆட்களுடன் வரச் சொல்லுங்கள். இந்த போலியான நடிகர்கள் எவ்வளவு நேரம் நடிக்கிறார்கள் என்று பார்ப்போம். மீண்டும் தன்னம்பிக்கை பெற்ற சென்ஷி தன் கைபேசியை எடுத்து வான் சூஜானுக்கு அழைத்தான். பலமுறை ஒலித்த பிறகு அவள் அழைப்பை ஏற்றாள். அவன் உடனே கத்தினான். அம்மா, உடனே இந்த வில்லாவிற்கு வாருங்கள். இங்கே சிலர் தொந்தரவு செய்கிறார்கள். அவர்கள் எங்களை பூட்டி வைப்பதாக மிரட்டுகிறார்கள். வெளியே விட மறுக்கிறார்கள். உங்கள் ஆட்களுடன் உடனடியாக இங்கு வாருங்கள். மறுமுனையில் வான்சு ஜானின் பயந்த குரல் கேட்டது. சென்ஷி, என்ன நடந்தது என்று சரியாகச் சொல். சென்ஷி கோபமாக பதிலளித்தான். எங்கள் வீட்டில் ஒட்டிக்கொண்டிருக்கும் அந்த பயனற்ற ஆள்தான் காரணம். அவன் திடீரென்று ஒரு கும்பலை அழைத்து வந்து பெரிய ஆட்களைப் போல நடிக்கிறான். அவன் தன்னை அதிபர் லின் என்று கூறிக்கொள்கிறான். மேலும் உங்களை வீட்டு வேலைக்காரர் என்றும் அழைக்கிறார்கள். அம்மா, சீக்கிரம் வாருங்கள். எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் தொலைபேசியின் மறுமுனையில் முழுமையான அமைதி நிலவியது. சென்ஷி பொறுமையின்றி நெற்றியை சுருக்கினான். அம்மா, நான் பேசுவது கேட்கிறதா? ஏன் எதுவும் பேசாமல் இருக்கிறீர்கள்? எப்போது வருகிறீர்கள்? வான்சு ஜான் பதற்றத்துடன் எச்சிலை விழுங்கிவிட்டு நடுங்கும் குரலில் பதிலளித்தாள். நான் இப்போதே வருகிறேன். அவர்களுடன் வாக்குவாதம் செய்யாதே. எனக்காக காத்திரு. தயவு செய்து நான் வரும் வரை காத்திரு. அவள் உடனே அழைப்பை துண்டித்தாள். சென்ஷி போனை வைத்துவிட்டு லியோ ரோயான் மற்றும் என்னை பார்த்து முறைத்தான். கொஞ்சம் இருங்கள். என் அம்மா விரைவில் வந்து விடுவார். உங்கள் இந்த அபத்தமான நாடகம் எவ்வளவு நேரம் நீடிக்கிறது என்று பார்ப்போம். நான் எதுவும் பேசாமல் அமைதியாக ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தேன். லியோ ரோயான் அருகில் வந்து மெதுவாக கேட்டார். தலைவர் லின், உங்கள் காயங்களுக்கு நான் முதலில் சிகிச்சை அளிக்கட்டுமா? வோங்குயன் வந்ததும் எல்லாவற்றையும் நாம் கவனித்துக் கொள்ளலாம். இதை கேட்ட சென்சி மீண்டும் உரக்கச் சிரித்தார். தொடர்ந்து நடி. தொடர்ந்து பாசாங்கு செய். என் அம்மா வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் எவ்வளவு நேரம் தலைவராக நடிக்கப் போகிறாய் என்று பார்ப்போம். வோங் சுஜின் உண்மையில் வருகிறார் என்று தெரிந்ததும் அவரது வகுப்பு தோழர்கள் தங்கள் தன்னம்பிக்கையை மீண்டும் பெற்றனர். அவர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு உற்சாகப்படுத்தத் தொடங்கினர். சென் அண்ணா, மேடம் ஓம் வந்ததும் இந்த திமிர் பிடித்தவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்பதை உறுதி செய். மற்றொருவர் சேர்த்தார். உங்கள் அம்மா உங்களுக்காக வாங்கிய வில்லாவிற்குள் புகுந்து போலி அதிகாரத்தை காட்டி எங்களை மிரட்ட இவர்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? வேறொருவர் ஏளனமாகச் சொன்னார். இவர்கள் வலியச் சென்று சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள். மேடம் ஓம் வந்ததும் உண்மையான தலைவியின் கோபம் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். மற்றொரு மாணவன் சொன்னான். நீ லின் தியானின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் உன் அம்மா அவரை மீண்டும் உன் வீட்டில் தங்க விடமாட்டார். இன்றைக்கு பிறகு அவரை துரத்திவிட்டு அவர் சொந்தமாக பிழைக்கட்டும். சென் தன் பற்களை கடித்துக்கொண்டு வெறுப்புடன் என்னை பார்த்தான். கவலைப்படாதீர்கள். இன்று லின் தியான் செங் எவ்வளவு அழுதாலும் கெஞ்சினாலும் அல்லது மிரட்டினாலும் அவரை மீண்டும் எங்கள் வீட்டிற்குள் விட என் அம்மாவை நான் அனுமதிக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் பாடம் புகட்டுவதை நான் உறுதி செய்வேன். லியோ ரோயான் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. வோங் சூச்சினை வைத்துக்கொண்டு எங்களுக்கு பாடம் கற்பிப்பதா? ஒரு சாதாரண வீட்டு வேலைக்காரியால் உண்மையிலேயே அதை செய்ய முடியுமா? சென்சியின் முகம் கோபத்தில் சுருங்கியது. வாயை மூடு. என் அம்மா வீட்டு வேலைக்காரி அல்ல. அவர் 100 மில்லியன் யுவான் மதிப்புள்ள வில்லாவில் வசிக்கிறார். அவர் இந்நகரத்தின் மிகப்பெரிய நிறுவனமான ஷான்ஷி குழுமத்தின் உரிமையாளர். இந்த ஆடம்பர வில்லா கூட அவர் எனக்காக சாதாரணமாக வாங்கியதுதான். 100 மில்லியன் யுவான் வில்லாவில் வசிப்பவர் எப்படி ஒரு வீட்டு வேலைக்காரியாக இருக்க முடியும்? சென் கத்தினான். என் அம்மாவின் நற்பெயரை கெடுக்கவும் எங்களுக்கிடையே பிரிவினையை ஏற்படுத்தவும் குடும்பத்தில் என் இடத்தை பறிக்கவும் லின் தியான் உங்களை வேலைக்கு அமர்த்தியிருக்கிறான் என்று எனக்கு தெரியும். லியூ ரோயான் அவனை பார்த்தார். ஏதோ ஒரு மிக வேடிக்கையான நகைச்சுவையை கேட்டது போல இருந்தது.
அவருடைய கண்களில் வெறுப்பு மட்டுமே இருந்தது. நீங்கள் திருந்தவே மாட்டீர்கள் என்று அவர் குளிர்ச்சியாகச் சொன்னார். இந்த வில்லா தலைவர் லின்னின் பெற்றோருடையது. நீங்கள் பேசும் அந்த 100 மில்லியன் யுவான் வில்லாவை தலைவர் லின் வளர்ந்த பிறகு அவரே வாங்கினார். ஷாங்ஷி குழுமத்தை பொறுத்தவரை அது உங்கள் அம்மாவால் கட்டப்படவில்லை. அது தலைவர் லின்னின் பெற்றோர்களால் அஸ்திவாரத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. தலைவர் லின் இந்த நகரத்தின் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தின் ஒரே மகன். இல்லை, அது இப்போது சரியாக இருக்காது. அனைத்தையும் வாரிசாக பெற்று தொழிலை தானே விரிவுபடுத்திய பிறகு அவர் இந்த நகரத்தின் மிகப்பெரிய பணக்காரராகிவிட்டார். மற்றும் வோங் சூ ஜின் அவர் பேசி முடிக்கும் முன் சற்று தயங்கினார். அவர் பிரசிடென்ட் லின்னின் குடும்பத்தில் பணிபுரியும் ஒரு வீட்டு வேலைக்காரி மட்டுமே. சிறிதும் யோசிக்காமல் செனி உடனடியாக பதிலடி கொடுத்தான். நீ பொய் சொல்கிறாய். எல்லாம் அவனுக்கு சொந்தமானவை என்றால் பிறகு ஏன் அவன் தினமும் என் வீட்டில் இலவசமாக தங்கியிருக்கிறான்? நிலைமை எவ்வளவு கேலிக்கூத்தாக மாறியிருந்தது என்று என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அவ்வளவு எளிமையான விஷயம் கூடவா உனக்கு புரியவில்லை? நான் கேட்டேன். அந்த வீடு என்னுடையது. என் சொந்த வீட்டில் வசிப்பதை எப்படி இலவசமாக தங்கியிருப்பதாக சொல்ல முடியும்? உன் தாய் பல ஆண்டுகளாக என் குடும்பத்திற்கு பணிவிடை செய்ததால் மட்டுமே நீ அங்கு தங்க அனுமதிக்கப்பட்டாய். நான் ஒருபோதும் உன்னுடன் வாக்குவாதம் செய்ய விரும்பவில்லை. அவர் ஏன் தலைவர் என்று பொய் சொன்னார் அல்லது என் வில்லா உங்களுடையது என்று ஏன் உங்களை நம்ப வைத்தார் என்பது குறித்து நீ அவரிடமே கேட்டுக்கொள். செனி தன் தலையை ஆவேசமாக ஆட்டினான். என் மனதை குழப்ப முயற்சிப்பதை நிறுத்து. உன் நாடகத்தை நிறுத்து. என் அம்மா வருகிறார் என்று உனக்கு தெரியும். நீ சொல்வதை அவர் நம்ப மாட்டார் என்று பயப்படுகிறாய். அதனால் தான் அவர் வரும் முன்பே நீ இத்தனை பொய்களை கட்டவிழ்த்து விடுகிறாய். நான் கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்ததால் உனக்கு பொறாமை. என்னை சிக்க வைக்கவும் என் குடும்பத்தின் பதவியை திருடவும் இந்த போலி நபர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளாய். அவனது வகுப்பு தோழர்கள் உடனடியாக அவனுக்கு ஆதரவாக பேசினர். சரியாகச் சொன்னாய். சென் சகோதரனின் பணக்கார குடும்பத்தின் மீதுள்ள பொறாமையால் தான் அவன் இப்படி செய்கிறான். மற்றொருவன் இந்த போலி நிர்வாகிகள் அவனது மலிவான நாடகத்தின் ஒரு பகுதி என்று சேர்த்துக் கொண்டான். மேடம் வோங் இங்கு வந்ததும் யார் உண்மையை சொல்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்துவிடும். அவன் அந்த வார்த்தைகளை சொல்லி முடித்ததும் வாசலிலிருந்து வேகமாக நடக்கும் சத்தம் கேட்டது. அறையில் இருந்த அனைவரும் கதவை நோக்கினர். வோங்ஸ் ஜீன் வந்துவிட்டாள். மூச்சு இறைக்க அவள் உள்ளே நுழைந்தாள். ஆனால் என்னை லியூ ரோயன் சட்டக்குழு மற்றும் பாதுகாப்பு வீரர்களை பார்த்த அந்த நொடியில் அவளது முகம் வெளிரி போனது. அவள் ஒரு வார்த்தை பேசுவதற்குள் செனியின் வகுப்பு தோழர்கள் அவளிடம் விரைந்தனர். மேடம் வோங், நீங்கள் வந்தது நல்லதாக போனது. லிண்டியன் சாங்கெங் எங்களை மிரட்ட போலி நிர்வாகிகளை வேலைக்கு அமர்த்தியிருக்கிறான். அவன் ஷானி குழுமத்தின் தலைவர் என்றும் இந்த வில்லா அவனுடையது என்றும் நீங்கள் அவனது வீட்டு வேலைக்காரி என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். மற்றொருவன் விரைவாக சேர்த்தான். அவர்கள் எங்களை இங்கு அடைத்து வைத்து பணம் பறிக்க பார்க்கிறார்கள். சென் சகோதரனின் முன்னால் அவர்கள் உங்களை அவமரியாதை செய்யவும் தயங்கவில்லை. நீங்கள் அவர்களை சும்மா விடக்கூடாது. மூன்றாவது மாணவன் என்னை சுட்டிக்காட்டி இந்த போலி நபர்களுக்கு பாடம் புகட்டுங்கள், உண்மையான தலைவர் யார் என்று காட்டுங்கள் என்று கத்தினான். வில்லாவிற்குள் நுழைந்த அந்த நொடியில் வோங் சூ ஜின் உறைந்து போனாள். சிதைந்த வரவேற்பறையை பார்த்ததும் அவள் முகம் வெளிரி போனது. உடைந்த தளவாடங்களிலிருந்து என் உதட்டின் ஓரத்தில் இருந்த ரத்தம் மற்றும் கலைந்த என் தலைமுடிக்கு அவள் பார்வையை மாற்றினாள். பிறகு தரையெங்கும் சிதறிக்கிடந்த ஜேட் மாலை துண்டுகளை அவள் கவனித்தாள். அதை அடையாளம் கண்ட அடுத்த நொடியே அதிர்ச்சியில் அவள் கண்கள் விரிந்தன. அந்த மாலை என்னவென்று அவளுக்கு நன்றாக தெரியும். என் தாயிடம் வேலை பார்த்த அத்தனை ஆண்டுகளிலும் அதை அவர் தினமும் அணிந்திருப்பதை அவள் பார்த்திருக்கிறாள். என் தாய் இறந்த அன்று அவள் அங்கேயே இருந்தாள். அந்த ஜேட் மாலையை என் உயிரை கொடுத்தாவது பாதுகாக்கச் சொன்ன அவருடைய இறுதி வார்த்தைகளை கேட்டாள். என் தாய் எனக்கு விட்டுச் சென்ற ஒரே பொருள் அதுதான் என்பதை வாங் சுஜின் மற்ற யாரை விடவும் நன்றாக அறிந்திருந்தாள். இப்போது அது உடைந்து போயிருந்தது. அவள் உதடுகள் துடித்தன. ஆனால் எந்த வார்த்தையும் வரவில்லை. சென்ஷி அவசரமாக அவளிடம் ஓடிச் சென்று அவள் கையை பிடித்துக் கொண்டான். அம்மா, நீங்கள் வந்துவிட்டீர்கள். இந்த ஆட்கள் என்னை ரொம்ப துன்புறுத்துகிறார்கள். சீக்கிரம் உங்கள் ஆட்களை அழைத்து இவர்களை கைது செய்யுங்கள். அவன் கோபமாக லூரோன் மற்றும் என்னை சுட்டிக்காட்டினான். குறிப்பாக அந்த இருவரையும். நீங்கள் ஒரு வேலைக்காரர் என்றும் எங்கள் நிறுவனம், வீடு மற்றும் எங்களுக்கு சொந்தமான அனைத்தும் லின் தியானுக்கு சொந்தம் என்றும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வில்லா கூட அவனுடையது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அம்மா, அவர்களுக்கு உண்மையை சொல்லுங்கள். எல்லாம் எங்களுக்கே சொந்தம் என்று சொல்லுங்கள். வாங் சுஜின் அப்படியே அசையாமல் நின்றாள். அவளது விசித்திரமான எதிர்வினையைக் கண்டு குழப்பத்துடன் சென்ஷி அவள் கையை உலுக்கினான். அம்மா, இப்போது என்னாச்சு? ஏதாவது சொல்லுங்கள். அவனுக்கு பதிலளிக்காமல் வாங் சுஜின் மெதுவாக தலையை உயர்த்தி என்னை பார்த்தாள். அவள் கண்களில் பயமும் தவிப்பும் நிறைந்திருந்தது. அவள் மெதுவாக சென்ஷியிடமிருந்து கையை விடுவித்துக் கொண்டு என்னிடம் விரைந்து வந்து நான் மட்டும் கேட்கும் வகையில் குரலை தாழ்த்தினாள். இளம் தலைவரே, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து எனக்கு கடைசி ஒருமுறை உதவி செய்யுங்கள். இந்த ஒரு முறை மட்டும். தயவு செய்து எனக்காக பொய் சொல்லுங்கள். சென்ஷி முன்னிலையில் இந்த வில்லாவின் உரிமையாளர் நான்தான் என்றும் நிறுவனமும் மற்ற அனைத்தும் எனக்கு தான் சொந்தம் என்றும் நீங்கள் ஒரு ஏழை பிச்சைக்காரர் என்றும் பொய்யாக சொல்லுங்கள். இந்த கடைசி ஒரு முறை மட்டும். உங்களை கெஞ்சுகிறேன். அவன் சிறியவனாக இருந்தபோதே அவன் தந்தை இறந்துவிட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். அவனை நான் மட்டும் கஷ்டப்பட்டு வளர்த்தது உங்களுக்கு தெரியும். அவன் எப்போதும் கர்வமும் பிடிவாதமும் கொண்டவன். நான் வெறும் வேலைக்காரர் என்று தெரிந்தால் அவன் உடைந்து போய்விடுவான். உங்கள் பெற்றோருக்கு நான் பணியாற்றிய அந்த ஆண்டுகளுக்காக தயவு செய்து எனக்கு இன்னும் ஒரு முறை உதவி செய்யுங்கள். இதுவே கடைசி முறையாக இருக்கும் என்று நான் சத்தியம் செய்கிறேன். இனிமேல் நான் இன்னும் கடுமையாக உழைக்கிறேன். இனி அவனை உங்களை தொந்தரவு செய்ய விடமாட்டேன். நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன். அவள் குரல் மிக மெல்லியதாக என்னால் மட்டுமே கேட்கக்கூடிய அளவில் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றொன்றை விட விசித்திரமாக கேட்டது. பல நொடிகள் அவளையே உற்று பார்த்த நான் இறுதியில் சிரித்தேன். வாங் சூன், இப்படி ஒரு விஷயத்தை கேட்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது? அவளது முகம் உடனடியாக வெளிரிப்போனது. அவளது கண்கள் பயத்தில் நிறைந்தன. அவள் பதற்றத்துடன் சென்சியை பார்த்துவிட்டு இன்னும் தீவிரமாக ரகசியமாக பேசினாள். இளைய எஜமானரே, தயவு செய்து உங்கள் குரலை குறைத்துக் கொள்ளுங்கள். நான் அவளை முற்றிலுமாக புறக்கணித்து அனைவரும் கேட்கும் வகையில் உரக்க பேசினேன். என் பெற்றோரின் மீதுள்ள மரியாதையால் உன்னை என் வீட்டில் தங்க அனுமதித்தேன். நான் உனது சம்பளத்தை உயர்த்தினேன். உன்னையும் உன் மகனையும் பொறுமையுடன் நடத்தினேன். உன் மகனின் கல்லூரி படிப்பிற்கான செலவையும் நானே ஏற்றேன். நீ செய்த ஒவ்வொரு தவறுக்கும் நான் உனக்கு துணையாக இருந்தேன். நான் குளிர்ச்சியாக கூறினேன். ஒவ்வொரு முறையும் நான் அதை விட்டுவிட்டேன். அதற்கு பதிலாக நீ என்ன செய்தாய்? உன் மகன்
மகன் என் வீட்டிற்குள் குடியேறி அது அவனுடையது போல நடந்து கொள்ள அனுமதித்தாய். என் வீட்டு வாசலிலேயே அவன் மிரட்டல் கடிதங்களை ஒட்ட அனுமதித்தாய். என் பெற்றோரின் வில்லாவிற்குள் அவன் ஆட்களை அழைத்து வந்து உள்ளே இருந்த அனைத்தையும் அழித்து என்னை தாக்கி பணத்தை விட எனக்கு முக்கியமாக இருந்த பொருட்களை நாசப்படுத்த அனுமதித்தாய். நீ செய்த எல்லாவற்றிற்கும் பிறகு என்னிடம் உதவி கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? வான் சூஜனின் நெற்றி வியர்வையால் நனைந்திருந்தது. அவள் குரல் நடுங்க மெல்லிய குரலில், இளைய எஜமானரே, நான் அப்படிச் சொல்ல வரவில்லை என்றாள். நான் வெறும் என்ன என்று குறுக்கிட்டேன். நீதான் தலைவி என்று சென்சியை நம்ப வைக்க முயன்றதா? என் வீடு உன்னுடையது என்று பாசாங்கு செய்ததா? உன் மகன் பயன்படுத்துவதற்காக என் உடைமைகளை திருடியதா? என் பெற்றோரின் வீட்டை அவன் நாசப்படுத்த அனுமதித்ததா? ஒவ்வொரு வாக்கியத்திலும் என் குரல் இன்னும் கடுமையாக மாறியது. இதற்கெல்லாம் என்ன பெயர் என்று உனக்கு தெரியுமா? திருட்டு, மோசடி. வான் சூஜின் தனது கட்டுப்பாட்டை முற்றிலுமாக இழந்தாள். இளைய எஜமானரே, நான் செய்தது தவறு என்று உணர்கிறேன். என் மகன் தன்னம்பிக்கையுடன் வளர வேண்டும் என்று மட்டுமே நினைத்தேன். அவனுக்கு சிறந்த சூழல் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினேன். நான் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தேன். அப்படியானால் என்னுடைய அனைத்தையும் திருடி அவனது தன்னம்பிக்கையை வளர்த்தாயா? பற்களை கடித்தபடி நான் சொன்னேன். நீ செய்த காரியங்கள் எனக்கு என்ன விளைவை ஏற்படுத்தும் என்று ஒரு நொடியாவது யோசித்தாயா? உன் பொய்களால் அவர்கள் என்னை அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், என் அம்மா விட்டுச் சென்ற கடைசி பொருளையும் அழித்தார்கள். இதற்கெல்லாம் பிறகு நான் உனக்கு உதவுவேன் என்று எப்படி நம்பினாய்? அவள் முகம் முற்றிலும் வெளிரி போனது. அவள் உதடுகள் நடுங்க, இளைய எஜமானரே, அனைத்திற்கும் நான் இழப்பீடு தருகிறேன் என்று முணுமுணுத்தாள். நான் கசப்பான சிரிப்புடன் சிரித்தேன். எனக்கு இழப்பீடா? அந்த ஜேட் நெக்லஸ் என் அம்மாவின் இறுதி பரிசு. அதை நான் அடைய அவர் தன் உயிரையே தியாகம் செய்தார். சொல், அதை ஈடு செய்ய உன்னால் என்ன தர முடியும்? வான் சூஜின் தலைகுனிந்தாள். பதில் சொல்ல முடியாமல் நின்றாள். அந்த தருணத்தில் சென்சி தனது பொறுமையை இழந்தான். அவர் தன் தாயை தள்ளிவிட்டு எனக்கு நேர் முன்னால் வந்து நின்று என்னை முறைத்து பார்த்தார். நீங்கள் இருவரும் என்ன ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? பிறகு அவர் சந்தேகத்துடன் வோங்குஜினை பார்த்தார். அவன் மறுபடியும் பரிதாபமாக நடித்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறானா? வோங்குஜின் விளக்க முற்பட்டாள். ஆனால் அவளால் ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை. அவளது மௌனத்தை பார்த்த சென்சி ஏதோ தவறு என்று உடனடியாக உணர்ந்தான். அவன் முகம் இருண்டு போனது. ஏன் எதுவும் பேசாமல் இருக்கிறாய்? அவன் உன்னிடம் என்ன சொன்னான்? அவன் உன்னை மிரட்டினானா? அம்மா, அவனுக்கு பயப்படாதே. என்ன நடந்தாலும் சரி, என்னிடம் சொல். அவன் உன்னை மிரட்டினால் நாம் போலீஸை அழைப்போம். அவனை போன்ற ஒரு பயனற்ற ஒட்டுண்ணி நமக்கு ஒன்றும் செய்துவிட முடியாது. நீண்ட வினாடிகளுக்கு பிறகு வோங்குஜின் மெதுவாக தன் தலையை நிமிர்த்தினாள். அவள் சென்ஷியையும் பிறகு என்னையும் பார்த்தாள். பலமுறை அவள் உதடுகள் துடித்தன. கடைசியில் சில வார்த்தைகளை நடுங்கும் குரலில் வெளியே கொண்டு வந்தாள். சென்ஷி, பேசுவதை நிறுத்து. அவன் குழப்பத்துடன் நெற்றியை சுருக்கினான். நான் ஏன் நிறுத்த வேண்டும்? நீ அவனுக்கு பயப்படுகிறாய் என்று மட்டும் சொல்லிவிடாதே. வோங்குஜின் கண்களில் கண்ணீருடன் நடுங்கும் குரலில் அவனை பார்த்தாள். தயவு செய்து அமைதியாக இரு. உண்மை நீ நினைப்பது போல இல்லை. சென்ஷி அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தான். நீ நினைப்பது போல் இல்லை என்றால் பின் என்னதான் உண்மை? அவன் மூச்சு வாங்குவது அதிகரித்தது. இறுதியில் தான் தவிர்க்க நினைத்த கேள்வியை கேட்டான். அவன் சொன்னது உண்மை என்று மட்டும் சொல்லிவிடாதே. நீ உண்மையில் அவனுடைய வீட்டு வேலைக்காரிதானா? சென்ஷியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. இவ்வளவு அபத்தமான விஷயத்தை யாராவது சொல்லுவார்களா என்று என்னால் நம்ப முடியவில்லை. அம்மா, சீக்கிரம் இவர்களிடம் இந்த வில்லாவும் கம்பெனியும் யாருடையது என்று நிரூபித்துக் காட்டு. அவனுடைய வகுப்பு தோழர்களும் வோங்குஜினை நம்பிக்கையுடன் பார்த்தார்கள். ஆமாம், திருமதி வோங், உண்மையைச் சொல்லி இவர்களுக்கு பாடம் புகட்டுங்கள். ஒரு சாதாரண ஆளும் சில போலி அதிகாரிகளும் உங்கள் வீட்டிற்குள் வந்து எப்படி இவ்வளவு ஆணவமாக நடந்து கொள்ளலாம்? இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டுங்கள். மற்றொரு மாணவன், சகோதரர் சென் உங்களுக்காக காத்திருக்கிறார், அவர்களை கவனித்து விடுங்கள் என்றான். எல்லோரும் வற்புறுத்தியும் வோங்கு ஜின் அசையவில்லை. சென்ஷி மென்மையாக அவளது தோளை உலுக்கினான். அம்மா, ஏதாவது சொல். அவள் தலை குனிந்தபடியே மிக மெல்லிய குரலில் அவர்கள் சொன்னது எல்லாம் உண்மை என்றாள். முழு வரவேற்பறையும் நிசப்தமானது. சென்ஷியின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தது. அவன் அவளையே நம்ப முடியாமல் பார்த்தான். இப்போது என்ன சொன்னாய்? அவன் கண்களை பார்க்கக்கூட துணியாமல் வோங்கு ஜின் மெதுவாகச் சொன்னாள். இளம் மாஸ்டர் லின் சொல்வது உண்மைதான். அவர்தான் ஷாங்கி குழுமத்தின் தலைவர். நகரத்தில் உள்ள வில்லாவும் அவருடையதுதான், இந்த வில்லாவும் அவருடையதுதான். இரட்டை மேற்கோள் குறி. நான் வெறும் வீட்டு வேலை செய்பவள் மட்டுமே. அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சென்சியை சுத்தியலால் அடித்தது போல இருந்தது. அவனது முகத்தின் நிறம் மாறியது. அது வெளிரி போய் மஞ்சள் நிறமாகி கடைசியில் உயிரற்றது போல மாறியது. அவனது குரல் கட்டுக்கடங்காமல் நடுங்கியது. அம்மா, என்ன சொன்னாய்? திரும்பவும் சொல். இரட்டை மேற்கோள் குறி. வாங்கு ஜின் மெதுவாக தன் தலையை உயர்த்தி கண்கள் கலங்கினாள். சென்சி, என்னை மன்னித்து விடு. நான் உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை. உன் மீதுள்ள அதீத அன்பினால் தான் இப்படி செய்தேன். நான் ஒரு வேலைக்காரி என்று தெரிந்தால் நீ என்னை நினைத்து வெட்கப்படுவாய் என்று பயந்தேன். அதனால் தான் பொய் சொன்னேன். நிறுத்து. அவள் பேசுவதற்கு முன்பே சென்சி கத்தினான். இனி ஒரு வார்த்தை கூட பேசாதே. அவன் உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அப்படியானால் இத்தனை காலமும் என்னிடம் பொய் சொல்லிக் கொண்டு இருந்தாயா? நீ ஷாஞ்சி குழுமத்தின் தலைவி என்று என்னிடம் சொன்னாயே. நாம் கோடீஸ்வரர்கள் என்றும் சொகுசு வில்லாவில் வசிக்கிறோம் என்றும் சொன்னாயே. அத்தனையும் பொய்யா? நீ உண்மையிலேயே வெறும் வேலைக்காரிதானா? எந்த சொத்தும் இல்லாத ஒருத்திதானா? வாங்குஜின் மீண்டும் தன் தலையை குனிந்து கொண்டாள். சென்சி, என்னை மன்னித்து விடு. அவன் தன் கட்டுப்பாட்டை முற்றிலும் இழந்தான். மன்னிப்பா? இத்தனை நாட்களாக என் நண்பர்களிடம் நான் என்ன சொல்லிக் கொண்டு இருந்தேன் என்று உனக்கு தெரியுமா? என் அம்மா ஒரு பெரிய தொழிலதிபர், ஷாஞ்சி குழுமத்தின் தலைவி என்று எல்லோரிடமும் சொன்னேன். இப்போது நீ வெறும் வேலைக்காரி என்று சொல்கிறாய். இதற்கு பிறகு என் வகுப்பு தோழர்களை நான் எப்படி சந்திப்பேன்? எப்படி என்னால் தலை நிமிர்ந்து வாழ முடியும்? அவளது தோள்களை பிடித்து, ஏன் பொய் சொன்னாய்? என் வாழ்க்கையை ஏன் அழித்தாய்? எல்லோருக்கும் முன்னால் ஏன் என்னை பபூனாக்கினாய் என்று மீண்டும் மீண்டும் கத்தினான். மற்ற மாணவ
மாணவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள். அவர்களது முகத்தில் இருந்த கர்வம் மறைந்துவிட்டது. உண்மை இவ்வளவு அதிர்ச்சிகரமாக இருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. போதும், நான் அமைதியாக பேசினேன், ஆனால் என் குரல் மட்டும் அறை முழுவதும் அமைதியை ஏற்படுத்தியது. சென் சியும் வாங்கு ஜினும் என் பக்கம் திரும்பினார்கள். நீங்கள் இருவரும் சண்டையிடவோ அல்லது அழவோ விரும்பினால் பிறகு நிறைய நேரம் இருக்கிறது. இப்போது நாம் தீர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் உள்ளன. நான் வாங்கு ஜினின் அருகில் சென்று நேரடியாக அவள் கண்களை பார்த்தேன். முதல் விஷயம், என் அனுமதியின்றி என் தனிப்பட்ட வில்லாவை மற்றவர்கள் பயன்படுத்த அனுமதித்திருக்கிறாய். அதன் விளைவாக விலையற்ற பொருட்கள், அலங்காரங்கள் மற்றும் என் பெற்றோரின் வீடு முற்றிலும் சேதமடைந்துள்ளது. நான் வாங்கு ஜினை பார்த்து தொடர்ந்தேன். முதலில், என் அனுமதியின்றி என் வில்லாவை பிறர் பயன்படுத்த அனுமதித்தாய். இதனால் என் சொத்துக்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இது சட்டவிரோத அத்துமீறல் மற்றும் சொத்து நாசம். இரண்டாவது, என் வீட்டிலிருந்து விலையுயர்ந்த மது, ஆடைகள், சொகுசு கடிகாரங்கள், தளவாடங்கள் என பலவற்றை ரகசியமாக திருடியிருக்கிறாய். இது திருட்டு. மூன்றாவதாக, நீங்கள் உங்கள் உண்மையான அடையாளத்தை மறைத்து எனது பணத்தையும் சொத்தையும் பயன்படுத்தி உங்கள் சொந்த மகனையே ஏமாற்றினீர்கள். உங்களுடைய பொய்கள் அவன் என்னிடம் நடந்து கொண்ட விதத்தை தூண்டிவிட்டன. இன்று நடந்த அனைத்திற்கும் நீங்களும் சமமான பொறுப்பாளியாவீர்கள். இறுதியாக, தரையில் சிதறிக் கிடந்த அந்த ஜெட் கற்களின் துண்டுகளை நான் சுட்டிக்காட்டினேன். அந்த மாலை எனது அம்மா எனக்கு விட்டுச் சென்ற கடைசி பொருள். உங்களுடைய மகன் அதை உடைத்துவிட்டான். ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் வாங் சுஜினின் முகம் வெளுத்து போனது. நான் அந்த மாலையை பற்றி குறிப்பிட்ட அந்த நொடியில் அவளுடைய உடலிலிருந்து எல்லா பலமும் போய்விட்டது. அவள் தரையில் சரிந்து விழுந்து மிகுந்த பரிதாபத்துடன், ஐயா, இது எதுவுமே நடக்கக்கூடாது என்றுதான் நான் விரும்பினேன். தயவு செய்து இந்த ஒருமுறை என்னை மன்னித்து விடுங்கள். இனிமேல் இப்படி ஒரு தவறு செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். அவள் முழங்காலிட்டபடியே மீண்டும் மீண்டும் தலைகுனிந்து வணங்கினாள். சென்ஷி அருகில் நின்று கோபம், அவமானம், வருத்தம் மற்றும் அவநம்பிக்கை கலந்த உணர்ச்சிகளுடன் தன் தாயை பார்த்தான். அவனுடைய வகுப்பு தோழர்கள் தங்கள் தன்னம்பிக்கையை முற்றிலும் இழந்திருந்தனர். சில நிமிடங்களுக்கு முன்பு என்னை மிரட்டிய அதே நபர்கள் இப்போது மூலையில் அமைதியாக ஒளிந்து கொண்டு என் கண்களை நேருக்கு நேர் பார்க்கக்கூட முடியாமல் இருந்தனர். லியோ ராயன் நடந்து வந்து என்னிடம் ஒரு கோப்பை நீட்டினான். பிரசிடென்ட் லின், இதோ சம்பவ இடத்தின் புகைப்படங்களும் காணொளிகளும். சேதமடைந்த ஒவ்வொரு பொருளும், உங்களுக்கு ஏற்பட்ட காயங்களும் ஆதாரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. நான் அமைதியாக பக்கங்களை புரட்டி பார்த்துவிட்டு கோப்பை மூடினேன். பிறகு வான் சுஜனை பார்த்தேன். என் முகத்தில் சிறிது மென்மை தெரிந்தது. அவளுடைய கண்களில் ஒரு சிறிய நம்பிக்கை மின்னியது. ஐயா, அப்படியானால் நீங்கள் என்னை மன்னித்து விட்டீர்களா? நான் தயக்கமில்லாமல் ஒவ்வொரு வார்த்தையையும் தெளிவாக கூறினேன். உன்னை மன்னிப்பதா? நிச்சயமாக இல்லை. நாம் இந்த உரையாடலை முடிக்க வேண்டும் என்பதற்காகவே உன்னை எழுந்து நிற்கச் சொன்னேன். இப்போதிருந்து எல்லாவற்றையும் போலீஸ் பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் என் குடும்பத்தில் வேலை செய்தீர்கள் என்பதற்காக நான் உங்களுக்கு இனி எந்த சிறப்புச் சலுகையும் காட்டப்போவதில்லை. வாங் சுஜினின் முகத்திலிருந்து அந்த நம்பிக்கை மறைந்து போனது. அவளுடைய உடலில் துளிக்கூட பலம் இல்லாதது போல அவள் தரையில் சரிந்தாள். இவை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்த சென்ஷிக்கு நிலைமை எவ்வளவு தீவிரமானது என்பது புரிந்தது. அவன் மெதுவாக என்னை நோக்கி நடந்து வந்தான். அவனது குரல் நடுங்கியது. லின் தியான் சாங், இன்று நடந்த அனைத்தும் ஒரு தவறான புரிதல் மட்டுமே. இந்த வில்லா உங்களுடையது என்று எனக்கு தெரியாது. அவனை நான் குளிர்ச்சியாக பார்த்தேன் என்று நினைக்கிறேன். நான் ஒரு இலவச பயணி என்று நினைத்து என்னை அடிக்கவும் அவமானப்படுத்தவும் என் சொத்துக்களை அழிக்கவும் உங்களுக்கு உரிமை இருப்பதாக கருதினீர்கள். இரட்டை மேற்கோள் குறி. நான் தொடர்ந்து சொன்னேன், நான் ஏற்கனவே போலீஸை அழைத்துவிட்டேன். அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வந்து விடுவார்கள். நீங்கள் என்னை தாக்கி என் உடைமைகளை அழித்திருக்கிறீர்கள். நீங்கள் சட்டரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டியதை நான் உறுதி செய்வேன். இரட்டை மேற்கோள் குறி. சென்ஷியின் முகம் உடனே வெளுத்து போனது. அவன் வான் சுஜனை நோக்கி திரும்பி, அம்மா, ஏதாவது சொல்லுங்கள் என்று கத்தினான். என்னை எப்போதும் பாதுகாப்பதாக கூறி இனி எதற்கும் கவலைப்பட தேவையில்லை என்று சொன்னது நீதானே. இப்போது ஏன் அமைதியாக இருக்கிறாய்? தரையில் முழங்காலிட்டு அமர்ந்திருந்த வோங் சுஜின் கண்களில் கண்ணீருடன் தன் மகனை பார்த்து, சென்ஷி, என்னையே நான் பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று தளர்ந்த குரலில் முணுமுணுத்தாள். உன்னை நான் எப்படி பாதுகாக்க முடியும்? சென்ஷி அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அதே தருணத்தில் வில்லாவிற்கு வெளியே காவல்துறை வாகனங்களின் சைரன் சத்தம் கேட்டது. சில காவலர்கள் வீட்டிற்குள் நுழைந்தனர். நடந்த அனைத்தையும் நான் சுருக்கமாக விளக்கினேன். நடந்தவை அனைத்தையும் குறித்து காவல்துறையினரிடம் விரிவாக தெரிவித்தேன். என் வில்லாவை அனுமதியின்றி மற்றவர்கள் பயன்படுத்த வோங் சுஜின் அனுமதித்தது முதல் சென்ஷி மற்றும் அவனது நண்பர்கள் உள்ளே புகுந்து என்னை தாக்கி உடைமைகளை அழித்து என் தாயின் ஜேட் மாலையை உடைத்தது வரை அனைத்தையும் கூறினேன். காவலர்களை நேராக பார்த்து உறுதியான குரலில் கூறினேன். அவர்கள் என்னை அவமானப்படுத்தி தாக்கினார்கள், என் வில்லாவை சூறையாடினார்கள், விலையுயர்ந்த மதுவை அருந்தினார்கள், மதிப்புமிக்க அறைகலன்களை அழித்தார்கள், என் தாய் விட்டுச் சென்ற ஒரே ஞாபக சின்னத்தையும் உடைத்துவிட்டார்கள். நான் எந்த சமரசத்திற்கும் இணங்க மாட்டேன். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். காவலர்கள் தலையசைத்தனர். புரிந்தது. அவர்கள் அனைவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். வாங்கியதற்கான ரசீதுகள், உரிமையாளர் ஆவணங்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் சேதமடைந்த பொருட்களின் விவரங்களை கொண்டு வருமாறு என்னிடம் கூறினர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று
மருத்துவ அறிக்கையை பெற்ற பிறகு அனைத்து ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு நேராக காவல் நிலையத்திற்கு சென்றேன். அப்போது முன்னதாக என்னை கேலி செய்த அகங்காரமிக்க வகுப்புத் தோழர்கள் பயத்துடன் அமைதியாக அமர்ந்திருந்தனர். வோங் சு ஜின் ஷானி குழுமத்தின் தலைவி என்றும் சென்ஷி ஒரு கோடீஸ்வர குடும்பத்தின் வாரிசு என்றும் நம்பித்தான் அவர்கள் அவனுடன் பழகினார்கள். ஆனால் இப்போது உண்மை வெளிச்சத்திற்கு வந்ததில் அந்த மாயை முற்றிலுமாக தகர்ந்தது. செல்வந்தர் என்று அவர்கள் நினைத்தவன் ஒரு வீட்டு வேலைக்காரியின் மகன் என்று தெரிந்தது. அதே சமயம் அவர்கள் அவமதித்த நபர்தான் உண்மையில் அவர்கள் மதிக்க வேண்டியவர் என்பது புரிந்தது. யாராலும் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் அனைவரும் சென்ஷியை கோபத்துடனும் வெறுப்புடனும் பார்த்தனர். சென்ஷியை பொறுத்தவரை அவன் முற்றிலும் உடைந்து போயிருந்தான். அவன் பெரும் இழப்பீட்டுத் தொகையை செலுத்த வேண்டியிருந்தது மட்டுமல்லாமல் பிறரை சார்ந்து வாழ்வதை வெறுப்பதாக கூறிக்கொண்டே அவனே மிகப்பெரிய ஒட்டுண்ணியாக வாழ்ந்ததுதான் பெரிய வேடிக்கையாக இருந்தது. அவனால் அந்த உண்மையை ஜீரணிக்க முடியவில்லை. நான் சமர்ப்பித்த ஆதாரங்கள் மற்றும் ரசீதுகளை ஆய்வு செய்த பிறகு காவலர்கள் நஷ்டத்தை மதிப்பிட்டனர். விருந்துக்காக மட்டும் அருந்தப்பட்ட மதுவின் மதிப்பு 10 மில்லியன் யுயனுக்கும் அதிகம். அழிந்த தோல் சோபா, விலைமதிப்பற்ற தரைவிரிப்பு மற்றும் பிற சேதமடைந்த பொருட்களைச் சேர்த்தால் மொத்த இழப்பு 20 மில்லியன் யுயனை தாண்டியது. அந்த தொகை அறிவிக்கப்பட்ட அந்த நொடியில் அனைவரின் முகமும் வெளிரிப்போனது. 20 மில்லியன் யுவான் என்பது அவர்களில் எவராலும் செலுத்த முடியாத ஒரு தொகையாக இருந்தது. நம்பிக்கையற்ற நிலையில் அவர்கள் உடனடியாக சாக்குப்போக்குகளை சொல்லத் தொடங்கினர். நீங்கள் ஏற்கனவே மிகவும் பணக்காரராக இருக்கிறீர்கள். இந்த சிறிய பணத்திற்காக ஏன் இவ்வளவு பெரிய விஷயமாக்குகிறீர்கள்? மற்றொருவர் இது வெறும் தவறான புரிதல் என்று சேர்த்துக் கொண்டார். நாம் இதை அமைதியாக தீர்த்திருக்கலாம். ஏன் விஷயத்தை இவ்வளவு தூரம் கொண்டு செல்கிறீர்கள்? மற்றொருவர் நாங்கள் கொஞ்சம் மது மட்டுமே குடித்தோம், தற்செயலாக சோபாவையும் தரைவிரிப்பையும் சேதப்படுத்திவிட்டோம் என்று புகார் கூறினார். நீங்கள் நகரத்தின் பணக்காரர். இவ்வளவு சிறிய தொகைக்கு இவ்வளவு கஞ்சத்தனமாக இருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். மற்றொரு மாணவர் எனது மருத்துவ அறிக்கையை சுட்டிக்காட்டி உங்கள் காயங்கள் அவ்வளவு தீவிரமானவை அல்ல என்றார். இவ்வளவு நியாயமில்லாமல் இருக்காதீர்கள். அவர்கள் தாங்கள் எந்த தவறும் செய்யாதது போல பேசினார்கள். 20 மில்லியன் யுவான் ஒன்றும் பெரிய விஷயமல்ல என்பது போலவும் அல்லது பணக்காரராக இருப்பதால் அவர்களின் குற்றங்களை அமைதியாக ஏற்றுக்கொள்வது எனது பொறுப்பு என்பது போலவும் பேசினார்கள். என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. நீங்கள் எனது மதுவை குடித்து எனது வீட்டை சேதப்படுத்தி என்னை தாக்கும்போது நீங்கள் அனைவரும் மிகவும் தைரியமாக இருந்தீர்கள். பிறகு இப்போது ஏன் என்னிடம் தாராளமாக இருக்கும்படி கேட்கிறீர்கள்? அந்த குற்றங்களை செய்ய உங்களுக்கு தைரியம் இருந்திருந்தால் அதன் விளைவுகளுக்கு பணம் கொடுக்கவும் உங்களுக்கு தைரியம் இருக்க வேண்டும். நான் பின்வாங்க போவதில்லை என்பதை உணர்ந்ததும் அவர்கள் முகத்தில் பயம் பரவியது. அவர்கள் உடனடியாக என்னுடன் வாதிடுவதை நிறுத்திவிட்டு தங்கள் கோபம் முழுவதையும் சென்ஷி மீது திருப்பினார்கள். இது எல்லாம் உன் தவறுதான். நீ எங்களிடம் ஒவ்வொருவரிடமும் பொய் சொன்னாய். உன் அம்மா ஒரு வேலைக்காரி மட்டுமே, ஆனால் அவர் ஒரு கோடீஸ்வர தலைவி என்று எங்களை நம்ப வைத்தாய். வகுப்பு தோழர்கள் கோபத்தில் வெடித்தனர். நீதான் உண்மையான பிச்சைக்காரன். உன் அம்மா ஒரு வேலைக்காரி, ஆனாலும் நீ உன்னை ஷான்ஷி குழுமத்தின் வாரிசு என்று கூறிக்கொண்டாய். உன் கல்லூரி படிப்பு செலவை கூட தலைவர் லின்னே செலுத்தினார். அப்படியிருந்தும் நீ அவரை தாழ்வாக பார்க்கிறாய். நாங்கள் இந்த சிக்கலில் சிக்கியதற்கு நீதான் காரணம். மற்றொருவர் சென்ஷியை சுட்டிக்காட்டினார். நீ எங்களை அந்த வில்லாவிற்கு அழைக்காமல் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. அந்த 20 மில்லியன் யுவான் உன்னுடைய பிரச்சனை, எங்களுடையது அல்ல. நாங்கள் ஒரு பைசா கூட தருவோம் என்று எதிர்பார்க்காதே. சென்ஷி உடனடியாக திருப்பி பதிலடி கொடுத்தான். என்னை குற்றம் சொல்ல உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? நீங்கள் அனைவரும் பணக்காரர்களை புகழ்வதில் இவ்வளவு ஆர்வமாக இல்லாமல் என்னை தூண்டாமல் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. நான் ஒரு கோடீஸ்வரனின் மகன் என்று நீங்கள் நினைத்தபோது என்னை பின்தொடர்வதை நிறுத்தவில்லை. இப்போது பிரச்சனை என்றவுடன் நீங்கள் அனைவரும் என்னை கைவிட்டு விட்டீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் சுயநலவாதிகள். வாக்குவாதம் விரைவில் சண்டையாக மாறியது. காவல்துறை தலையிடாவிட்டால் அவர்கள் ஒருவரையொருவர் தாக்கத் தொடங்கியிருப்பார்கள். அனைவரையும் அமைதிப்படுத்திய பிறகு அதிகாரிகள் ஒவ்வொருவரிடமும் விசாரணை நடத்தினர். சிலர் தாங்கள் கொஞ்சம் மது மட்டுமே குடித்ததாக கூறினர். மற்றவர்கள் என்னை அடித்ததில்லை அல்லது எதையும் சேதப்படுத்தவில்லை என்று வாதிட்டனர். ஆனால் போலீசார் வில்லாவின் பாதுகாப்பு கேமரா காட்சிகளை போட்டவுடன் எல்லா சாக்குகளும் சரிந்தன. யார் என்ன செய்தார்கள் என்பதை அந்த வீடியோ தெளிவாக காட்டியது. மறுக்க இடமே இல்லை. ஆதாரங்களின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த சேதத்திற்கு இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டது. முக்கிய தூண்டுதலான சென்ஷிக்கு அதிக இழப்பீட்டுத் தொகை விதிக்கப்பட்ட நிலையில் அந்த பெரிய தொகையை பார்த்து அவர் தன் தாயை உதவியற்ற நிலையில் பார்த்தார். அம்மா, இதெல்லாம் உன்னால் தான் நடந்தது. தயவு செய்து ஏதாவது செய். இரட்டை மேற்கோள் குறி. வாங் சுஜேன் தயங்கியபடியே கண்ணீருடன் என்னை பார்த்தாள். இளம் எஜமானே, நீங்கள் உண்மையிலேயே இவ்வளவு இரக்கமற்றவராக இருக்க வேண்டுமா? நான் உங்கள் குடும்பத்திற்கு இத்தனை ஆண்டுகள் சேவை செய்திருக்கிறேன். தயவு செய்து அந்த ஆண்டுகளுக்காக எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்கள். இதை இத்துடன் முடித்துக் கொள்ள முடியாதா? இரட்டை மேற்கோள் குறி. நான் அவளை சிறிதும் பரிதாபமில்லாமல் பார்த்தேன். கருணையா? என் குடும்பத்திற்கு நீங்கள் பணியாற்றிய அந்த ஆண்டுகளில் உங்கள் வேலைக்கு நல்ல ஊதியம் வழங்கப்பட்டது. உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று நடிக்காதீர்கள். உங்களுக்கு இருந்த மரியாதையை நீங்களே அழித்துக் கொண்டீர்கள். இனிமேல் நீங்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டீர்கள். வேறொருவரை காப்பாற்ற என்னிடம் கெஞ்சுவதை விட்டுவிட்டு உங்களை நீங்களே எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று யோசியுங்கள். திரும்பி பார்க்காமல் நான் காவல் நிலையத்திலிருந்து வெளியேறினேன். அதன் பிறகு இழப்பீடு செலுத்த தேவையான பணத்தை திரட்ட அனைவரும் போராடினர். சில மாணவர்கள் தங்கள் பெற்றோரிடம் மண்டியிட்டு கடுமையான தண்டனைகளை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவர்களின் குடும்பங்கள் உதவ ஒப்புக்கொண்டன. பணம் செலுத்த முடியாதவர்கள் தங்கள் பேராசைக்கும் அகங்காரத்திற்கும் சட்டப்படி தண்டனையை ஏற்றுக்கொண்டனர். திருட்டு, தனிப்பட்ட சொத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு மற்றும் வேண்டுமென்றே சொத்து சேதம் விளைவித்ததற்காக வான் சுஜேனுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தாக்குதல் மற்றும் சொத்து அழிப்புக்காக சென்ஷிக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்தது. எல்லாம் முடிந்த பிறகு நான் ஒரு முக்கியமான பாடத்தை புரிந்து கொண்டேன்.
கருணையினால் விட்டுக் கொடுப்பது என்றால் மற்றவர்களும் அப்படியே செய்வார்கள் என்று அர்த்தமல்ல. சிலர் கருணையை பலவீனம் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக மன்னிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் உங்களை சுரண்ட முயற்சிப்பார்கள். இரக்கம் முக்கியம், ஆனால் எல்லைகளும் உறுதியும் இல்லை என்றால் உங்களுக்கு பிடித்தமான அனைத்தையும் அழிக்கும் வரை மக்கள் உங்களை வற்புறுத்திக் கொண்டே இருப்பார்கள். இன்றைய வீடியோ அவ்வளவுதான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.